எனக்கு கோடிங்கே பிடிக்காது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா சுத்தமாக வராது, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லா ஐயோ எனக்கு அது வரவே வராது, அப்போ சிஎஸ்சி உங்களுக்கு கிடையாது. ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் எல்லாரும் 12th முடிச்சிட்ட பிறகு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏஐடிஎஸ் ஆகட்டும், ஏஎம்எல் ஆகட்டும், சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் சிஎஸ்சி ரிலேட்டடாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அவங்களுடைய காலேஜஸை தேடிட்டு இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சிஎஸ்சிக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ ஹைப் இருக்கு, அது உண்மையா இல்லை அது ஒரு பொய்யான தோற்றமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாகவே பேச போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹை சேலரி அண்ட் கெரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சிஎஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் டாப் கம்பெனிஸில் சிஎஸ் ரிலேட்டடான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி பெரிய பிராண்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய கெரியர் வேற லெவலில் இருக்கும். ஊரில் இருக்கிற எல்லாரும் வாயு பொழந்து பார்க்குற அளவுக்கு சேலரி வாங்க போகிறீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ் ரிலேட்டடாக யூஜி படிக்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் நம்ம இந்தியாவை எடுத்தாவே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி விப்ரோ அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ், அசென்ச்சர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த டெக் நீட் எல்லா இடத்துலையும் இருக்குது. பேங்க்கில் அவங்களுடைய சப்போர்ட் தேவை, ஸ்கூல்ஸில் அவங்களுடைய சப்போர்ட் தேவை, இ-காமர்ஸில் அவங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமாக வைடராக இருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடருக்கு அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப் டெவலப்பருக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்ல இருந்து, பேங்க்ல இருந்து, ஏன் நம்ம ஆப் எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆப் டெவலப்பருக்கு வேற லெவல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாவே இது இந்தியாவுக்கு மட்டும் லிமிட்டட் இல்லைங்க, எல்லா கண்ட்ரிக்கும் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ நீங்க இங்க உக்காந்துக்கிட்டே யூரோப், யுஎஸ் அப்படின்ற வெளிநாட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரெவன்யூவை ரொம்பவே நல்லா ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரும்பாலும் கோர் இண்டஸ்ட்ரியில இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இது ஐடி செக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்றதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த சிஎஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோடிங்ல இருந்து, ஆப் டெவலப் பண்றதுல இருந்து, வெப்சைட் டெவலப் பண்றதுல இருந்து, ஃப்ரீலான்சரா இந்த சிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இது எல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த சிஎஸ் ரிலேட்டடாக கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய பியர் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால எல்லாரும் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் இந்த சிஎஸ்சிக்குள்ளே விழுந்துடுறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சிஎஸ்சி இன்ஜினியரிங் படிக்கும்போது ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. எப்படிடா நான் இந்த சிஎஸ்சியை நான் கடந்து போக போறேன் அப்படின்ற கூட்டமும் நிறையவே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸோ அதுதான் நம்ம பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மற்ற பிரான்ச்சஸை தரக்குறைவா எடை போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிளஸ் ஏஐ டூல்ஸோட கம்பைன் பண்ணீங்கன்னா ரொபோட்டிக்ஸ்ல உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவல்ல மாத்த போகுது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அண்ட் சிஎஸ்சி இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கு கோடிங் பிடிக்குது அவங்களுக்கு தான் இந்த சிஎஸ்சி ரொம்பவே சூட்டபிளான ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். எனக்கு கோடிங்கே பிடிக்காது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா சுத்தமாக வராது, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லா ஐயோ எனக்கு அது வரவே வராது, அப்போ சிஎஸ்சி உங்களுக்கு கிடையாது.
ஸோ விழிப்பாக உங்களுடைய சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க ட்ரெண்டை நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 4 வருஷம் கழித்து காலேஜை முடித்து வேலைக்கு போகிறதுக்குள்ள நாக்க தள்ளி சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எது உங்களுக்கு தேவை அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுக்கிறது தான் நல்ல முடிவு. அப்போது வேற என்ன டிபார்ட்மெண்ட்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, இது வேற லெவல் ஸ்கோப். யோசிச்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.